ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு ப்ரிபோசிஷனில் இன்டூவை பற்றி கொஞ்சம் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இயர்லி செஷன்ஸில் வேறு ப்ரிபோசிஷன்ஸ் பார்த்தோம். அதில் என்னென்ன இன்டூ அப்படின்னாலே நமக்கு என்னென்னா இன்டூ, சரிங்களா? ரெண்டு ப்ரிபோசிஷனோட காம்பினேஷன். ஒன்றோட நிலையிலேருந்து உள்ளுக்குள்ள செல்வது, ஒன்றின் உட்புறத்தினுள், ஒன்றின் நிலையில் ஒரு நிலையிலேருந்து உள்ளுக்கு செல்வது. ஸோ அந்த மாதிரி சென்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த கான்டெக்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஐ கேன் ஷேர் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா, the boy is diving into the river. அவுட் சைட்லேருந்து என்ன பண்ணுறது, தண்ணிக்குள்ளே, சரிங்களா, மோஷன், அந்த ரிவரில் வந்து குதிக்கிறாரு. ஸோ உள்ளுக்குள்ளே போகிறாரு. ஸோ the boy is diving into the river. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கரெக்ட். அப்போ இன்டூ தான் சொல்லணும். அடுத்தது somebody is standing outside the house. உடனே அவர் சொல்கிறாரு, ப்ளீஸ் கம் இன்டு த ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் கம் இன்டு த ஹவுஸ். அப்போ உட்புறத்தில் ஒன்று நிலையிலேருந்து உட்புறத்துக்குள்ளே போகிறது அப்படின்றத மாதிரி சென்ஸில் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த டீச்சர் வாக்டு இன்டு த கிளாஸ் ரூம். தட்ஸ் கரெக்ட். த டீச்சர் என்டர் த கிளாஸ் ரூம். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான் பாருங்கள். டீச்சர் வாக்டு இன்டு த கிளாஸ் ரூம். ஓகேங்களா? உள்ளே போகிறாங்க ரொம்ப. ஆனால் அதை என்டர் வரும்போது இன்டு தேவையில்லை. என்டர்னாலே உள்ளுக்குள்ளே நுழையிறது தான் அர்த்தம். ஓகே, இந்த டீச்சர் வெண்ட் இன்டுன்னு சொல்லலாம். தட்ஸ் கரெக்ட். கோயிங் இன்டு அது கரெக்ட். என்டர்னாலே த டீச்சர் என்டர் த கிளாஸ் ரூம், த டீச்சர் என்டர் த ஹவுஸ். தாட்ஸ் இட். அவ்வளோதான். கன்ஃபியூஸ் ஆகாமல் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இதே மாதிரி சொல்லலாம். என்னன்னா, த பாய் இஸ் ட்ரௌனிங் இன்டு த ரிவர்னு சொல்லக்கூடாது. த பாய் இஸ் ட்ரௌனிங் இன் த ரிவர். அவ்வளோதான். ட்ரௌனிங்னாலே உள்ளுக்குள்ளே மூழ்கிறது தான், சரிங்களா? அங்கே இன்டூ தேவையில்லை. த பாய் இஸ் ட்ரௌனிங் இன் த ரிவர். தட்ஸ் கரெக்ட். ட்ரௌனிங்னா மூழ்கிறது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட்ஸ், வேறு ஆப்ஜெக்ட்ஸ், இந்த சீலாம் கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா மூழ்கிறதுக்கு வந்து சிங்க் யூஸ் பண்ணுவோம், வேர்பு. நம்மளை மாதிரி உயிருள்ள மனிதர்கள், இந்த மாதிரி ஜீவராசிகள் மூழ்கிறது வந்து ட்ரௌன், வேர்பு டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பேன். அடுத்தது வேறு என்னென்ன யூஸ் பண்ணலாம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், சேஞ்ச் திஸ் ஆக்டிவ் வாய்ஸ் இன்டு பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம கொஸ்டின் பேப்பரில் இருக்கலாம். அப்போ ஒன்றில் இருந்து இன்னொரு மாற்றுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இன்டு போடுறோம், சரிங்களா? அடுத்து வந்து வி ஆர் டேர்னிங் த கிளம்சி ரூம் இன்டு நீட் அண்ட் க்ளீன் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அசிங்கமாக இருக்குது ரூமு, கண்ணாமுன்னான்னு அசிங்கமாக. வி ஆர் டேர்னிங் த கிளம்சி ரூம் இன்டு நீட் அண்ட் க்ளீன் ஒன் அப்படின்னு சொல்கிறேன். தட்ஸ் கரெக்ட். அப்போ ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றணும் அப்படின்னா இன்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி நிறையா சொல்லலாம். கன்வெர்ட் திஸ் டாலர், யூஎஸ் டாலர் இன்ட்டு இந்தியன் ருபீஸ். ஸோ நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது மாதிரி வேறு அதே மாதிரி ஒரு கார் வந்து இடிக்க போகுது அப்படின்னா, ஸோ த கார், இல்லைன்னா நம்ம வந்து தெரியாமல் ஒரு இடத்துல மோத போகிறோம், இடிக்க போகிறோன்னா, ஐ ஹிட் த கார் இன்டு த வால் அப்படின்னு சொன்னால் தட்ஸ் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சினாரியோவில் நம்ம வந்து இன்ட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச்.